ஆனால் நாளை மறுமையில் அந்த நரகத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த புல்சுராத் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தான் போக வேண்டும். அந்த நரகத்திலிருந்து கடந்துதான் செல்ல வேண்டும். முக்மினாக இருக்கக்கூடிய அடியார்கள் அந்த நரகத்திலிருந்து வேகமாக சென்று விடுவார்கள். காஃபிராக இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்தில் கடந்து செல்லாமல் அந்த நரகத்தில் விழுந்து விடுவார்கள். அதுதான் சிராத்து பாதை. அந்த சிராத்து பாதையில் நரகத்தை தாண்டக்கூடிய அந்த நேரத்தில் அந்த காஃபிர்களுக்கு, அந்த முனாஃபிக்குகளுக்கு, பாவிகளுக்கு அந்த நேரத்தில் தடுமாற்றம் ஏற்படும். அவர்கள் அந்த நரகத்தை பார்த்து பயந்துவிட்டு அந்த இடத்திலே அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். அப்ப நரகம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம். யா அல்லாஹ், நரகத்துடைய தண்டனையிலிருந்து, அதனுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று நானும் அடிக்கடி இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரஹ்மான் மனிதருடைய